Hi guys, this is Saravana. Welcome to channel Saravana Institute for Railway and TNPC. So நம்மளுடைய லாக்டவுன் சயின்ஸ் ரயில்வே சயின்ஸ் MCQ சீரிஸ் பார்த்துட்டு வர்றோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டே 8ல் வந்திருக்கோம். இதில் மெக்கானிக்ஸ் லாஸ்ட் டாபிக் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ரொட்டேஷனல் மோஷன் இது இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ்லாம் பார்த்தோம். என்னென்ன ஃபஸ்ட் கிளாஸில் யூனிட்ஸு, மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து அக்சலரேஷனு, அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் லா மோஷன், ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், ரொட்டேஷனல் மோஷன், அதுக்கப்புறம் கிராவிடேஷனுங்கிற டாபிக் கீழே இருக்கிற மற்ற டாபிக்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷனில் தொங்க விடப்பட்ட ஒரு பெண்டுலம் எடுத்துப்போம். ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பொசிஷனுக்கு போயிட்டு எகெயின் ஒரு பொசிஷனுக்கு போயிட்டு வரக்கூடிய இந்த சீர் அலைவான இயக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதில் நமக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்குது. இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் பார்ட்டிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் பொசிஷனில் இருந்ததுன்னா, மீன் பொசிஷன்னா ஒரு நடுநிலையான பொசிஷனில் இருந்ததுன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேவா? வெலாசிட்டி வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருந்தால் அதை டிபெண்ட் பண்ணியிருக்க கைனட்டிக் எனர்ஜி வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேவா? அதேமாரி பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த இடத்துல ஜீரோவாக இருக்கும். ஓகேவா? பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோவாக இருக்கும். இந்த கேசஸ்லாம், இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பார்ட்டிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் பொசிஷன், நடுநிலையான பொசிஷனில் இருந்ததுன்னா அப்போ இந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாம் நடக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி வந்து மேக்ஸிமமாக இருக்கும், அதை டிபெண்ட் பண்ணியிருக்க கைனட்டிக் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோவாக இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்த கேஸில் இந்த பார்ட்டிக்கிள், இந்த சிம்பிள் பெண்டுலம் இருக்குல்ல, இதை வந்து ஒரு எண்டு பொசிஷனில் வச்சுருக்காங்க. ஒரு எண்டு பொசிஷனில் வச்சுருந்தாங்கன்னா, ஒரு எண்டு பொசிஷனில் வச்சுருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெலாசிட்டி ஜீரோவாக இருக்கும், வேறு அக்சலரேஷன் வந்து உங்களுக்கு மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேவா? அக்சலரேஷன் மேக்ஸிமமாக இருக்கும். அக்சலரேஷன் மேக்ஸிமமாக இருந்தால் உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து உங்களுக்கு மேக்ஸிமமாக இருக்கும். அண்ட் வெலாசிட்டி ஜீரோவாக இருக்கிறனால உங்களுக்கு கைனட்டிக் எனர்ஜி வந்து ஜீரோவாக இருக்கும். ஓகேவா? இதை வந்து ஒன்லைனாக இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த இதெல்லாம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் பெண்டுலம், இதுக்கு ஈக்குவேஷன், டைம் பீரியட் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா T is equal to 2π root of L by G. ஓகேவா? இதில் Lங்கிறது லென்த் ஆஃப் தி பெண்டுலம், ஜிங்கிறது கிராவிட்டி, எர்த்தோட கிராவிட்டி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இதை பொறுத்து இந்த டைம் பீரியட் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு லிஃப்ட்டில் பார்ப்போம். ஒரு லிஃப்ட் இருக்குன்னு வைங்க. ஒரு லிஃப்ட்டில் சிம்பிள் பெண்டுலம் வந்து தொங்க விட்ருக்காங்க. ஓகேவா? சிம்பிள் பெண்டுலம் கிளாக்கை வந்து தொங்க விட்ருக்காங்க. இது வந்து டிசெண்டிங் டவுன், இந்த லிஃப்ட் வந்து கீழே போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோடைய கிராவிட்டி என்ன ஆகும், நமக்கு இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ கிராவிட்டி இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு என்ன ஆகும், டைம் பீரியடு கம்மியாகும். ஓகேவா? டைம் பீரியட் வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஓகே, இந்த சேம் வே இந்த லிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்வர்ட் டைரக்ஷனில் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்டுலம் வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், கிராவிட்டி வந்து உங்களுக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த கிராவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? டிசெண்டிங் டவுனில் தான் வந்து உங்களுக்கு கிராவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இது மேலே போகிறனால உங்களுக்கு கிராவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி கிராவிட்டி டிக்ரீஸ் ஆகும் பார்த்திங்கன்னா இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனால உங்களுக்கு டைம் பீரியட் என்ன ஆகும், அதிகமாகும். ஓகேவா? இதில் கீழே வரப்போ உங்களுக்கு என்ன ஆகும், டைம் பீரியடு கம்மியாகும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஃப்ட் வந்து ஃப்ரீயாக ஃபால் ஆகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த வித சப்போர்ட்டும் இல்லாமல் ஃபாலிங் ஃப்ரீலி அப்படி ஃபால் ஆகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் பீரியட் வந்து இன்ஃபைனைட்டாக இருக்கும். ஓகேவா? இந்த 3 கேசஸ்ன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஏன்னா லிஃப்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வெயிட்லேயும் கேட்பாங்க, அந்த சேமே இந்த சிம்பிள் பெண்டுலம்லேயும் கேட்பாங்க. ஓகேவா? அதேமாரி இந்த சிம்பிள் பெண்டுலமை நீங்கள் 3 கொண்டு போகிறீங்க.
ஓகேவா. 3க்கு கொண்டு போனீங்கன்னா அங்கே டைம் பீரியட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டைம் பீரியட் என்ன ஆகும், ஏன்னா அங்கே கிராவிட்டி கம்மியாக இருக்கும். சரி, கிராவிட்டி கம்மியாக இருந்தால் அங்கே டைம் பீரியடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஓகேவா. ஸோ அதே வந்து நீங்கள் இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் எல்லாமே சொல்லிடலாம். ஓகே. அதுக்கப்புறம் சிம்பிள் பெண்டுலம்லாம் இன்னொரு கேஸ் இருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது சிம்பிள் பெண்டுலம் இன் சம்மர், அதாவது வெய்ய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதோட லென்த் என்ன ஆகும், அதிகமாகுமா. ஸோ லென்த் அதிகமானால் உங்களுக்கு என்ன ஆகும், டைம் பீரியட் வந்து உங்களுக்கு அதிகமாகும். ஓகேவா. டைம் பீரியட் அதிகமாகுதுன்னா அதிக நேரம் எடுத்துக்கும். ஓகேவா. டைம் பீரியட் அதிகமாக எடுத்துக்கும். அதேமாரி அதோடைய ஆசிலேஷன், அதாவது அது அந்த ஸ்விங் ஆகிற ஆசிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அது வந்து உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா டைம் பீரியட் அதிகமானால் அந்த ஆசிலேஷன் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக தான் இருக்கணும். அந்த ஆசிலேஷன் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கணும். ஓகேவா. அந்த பெண்டுலம் ஆசிலேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருந்தால் தான் உங்களுக்கு சம்மரில் டைம் பீரியட் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் சொல்லிடலாம். ஓகேவா. அடுத்து வந்து விண்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல் இருக்குல்ல, இது வந்து என்னாகும், சுருங்கும். ஓகேவா. இது சுருங்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னாகும், உங்களுக்கு டைம் பீரியடு கம்மியாகும். டைம் பீரியட் கம்மியாகுது இந்த சென்ஸ் பெண்டுலம் கிளாக் வந்து ஸ்பீடாக ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா. பெண்டுலம் கிளாக் வந்து ஸ்பீடாக ரொட்டேட் ஸ்விங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த கேசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கேட்பாங்க. இது எல்லாமே இந்த ஒரு ஈக்குவேஷனை வச்சு நீங்கள் எல்லா அப்ளிகேஷனையும் வந்து சொல்லிடலாம். ஓகேவா. ஸோ இதான் வந்து சிம்பிள் பெண்டுலமோட பற்றி, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை பற்றி இருக்கிற டிட்பிட்ஸ், இதோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் இங்கே சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிராவிடேஷன். கிராவிடேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கிராவிட்டி அண்டு மோஷன் அண்டர் கிராவிட்டி. ஓகேவா. இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே. கிராவிடேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பாஸ் வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எஃப்ஜி இஸ் ஈக்குவல் டு என்னது, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஜி, அதுக்கப்புறம் எம், அதுக்கப்புறம் எம். ஓகேவா. இது வந்து மாஸ் ஆஃப் தி எர்த், இது மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஓகே. டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்டு. ஆர் ஸ்கொயர்டுங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே. ஸோ இதான் வந்து நம்ம கிராவிடேஷன் ஃபோர்ஸுக்கு யூனிவர்சல் ஃபார்முலா. இதோட ஜியோட வேல்யூ நம்ம சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம், 6.67 × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்டு டிவைடட் பை கிலோகிராம் ஸ்கொயர்டு. இதெல்லாம் அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா இதை பேஸ் பண்ணியிருக்க இந்த வேல்யூஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிராவிட்டி, எர்த்தோட கிராவிட்டி ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா GM, இது எர்த்தோட மாஸ் GME டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் தி எர்த் ஸ்கொயர்டு. ஓகேவா. ஸோ இதை பற்றி நம்ம கேஸ் ஸ்டடி பார்த்தோம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் எர்த்துக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், கிராவிடேஷன் வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா. கிராவிட்டி வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். இதே பிலோ தி எர்த்து வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். அடுத்த பொசிஷன் ஆஃப் ஈக்குவேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0 ஆயிரும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து கிராவிட்டி டியூ டு அக்சலரேஷன் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி நீங்கள் எர்த்தோட போல் ரீஜியன் சொல்லுவாங்க. ஓகேவா. இதுதான் எர்த்துனா, இது வந்து போல் ரீஜியன் கீழே மேலே இருக்கும். ஓகேவா. இது ஈக்குவேட்டர் பொசிஷன். ஓகேவா. இந்த போல் ரீஜியனுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ரேடியஸ் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுதா. ஸோ ரேடியஸ் டிக்ரீஸ் ஆனால் கிராவிட்டி வேல்யூ உங்களுக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ போலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கிராவிட்டி அதிகமாகும். வேறஸ் சென்டர் ஆஃப் தி எர்த் ஆர் ஈக்குவேட்டர் போனீங்கன்னா அங்கே அப்படியே கிராவிட்டி டிக்ரீஸ் ஆகி ஒரு பொசிஷனில் 0 வந்துடும். ஓகேவா. அதேமாரி எர்த்தோட ரொட்டேஷனை பொறுத்தும் கிராவிட்டி மாறும். எர்த்தோட ரொட்டேஷன் வந்து ஸ்பீடாக இருந்ததுன்னா கிராவிட்டி வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா. இதே எர்த்தோட ரொட்டேஷனில் வந்து டிக்ரீஸிங் ரொட்டேட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவாக இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், கிராவிட்டிக்கு அது ஆப்போசிட்டில் அப்படியே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா. ஒரு பொசிஷனில் எர்த்து நின்றுச்சுன்னா கிராவிட்டி ரொம்ப அதிகமாகிடும். ஓகேவா. ஸோ இந்த கேஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். The pendulum acts like a harmonic oscillator. It is used in
எங்கே யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கிராண்ட்ஃபாதர்ஸ் வாட்ச். ஓகே, கிராண்ட்ஃபாதர்ஸ் வாட்ச்னால் ஒன்றும் இல்லை, பழங்கால கடிகாரம். பழங்கால நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய அந்த பெண்டுலம் கடிகாரத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட்ஃபாதர்ஸ் வாட்ச்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இங்கே டைம் பி இருக்கும், இங்கே வந்து பெண்டுலம் தொங்கிட்டுருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதான் வந்து கிராண்ட்ஃபாதர்ஸ் வாட்ச்னு சொல்லுவாங்க. ரிஸ்ட்டு வாட்ச்லாம் நமக்கு இப்போ கட்டுற வாட்ச்சு சன்டயல் வராது. சன்டயல்னால் சூரிய கடிகாரம், சாண்ட் கிளாக்னால் மணர் கடிகாரம். ஸோ இதெல்லாம் வந்து வராது. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். when the car takes a turn, what is the force that pushes us outward? ஓகேவா, ஒன்றும் இல்லை, ஒரு கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேர்னிங்கில் போயிட்டுருக்கு. ஓகேவா, ஒரு காரு டேர்னிங்கில் போயிட்டுருக்குன்னு வைங்க. அப்படி போயிட்டுருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நோக்கி ஒரு ஃபோர்ஸ் செயல்படும், வெளியே நோக்கி ஒரு ஃபோர்ஸு செயல்படும். ஓகேவா, வெளியே நோக்கி செயல்பட ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். உள்ளே நோக்கி செயல்படுறது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ். ஓகேவா, ஸோ இங்கே கேட்குறது என்னன்னா புஷஸ் அவுட்வேர்டு. புஷஸ் அவுட்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஓகே ஓகே இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்கு அனதர் நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா சூடோ ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இதோடைய அனதர் நேம் வந்து பார்த்திங்கன்னா சூடோ ஃபோர்ஸ். ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணி ஆப்ஷனில் இன்கேஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்கு பதிலாக சூடோ ஃபோர்ஸ்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் இதை வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸு நமக்கு தெரியும். இந்த இதுக்கு ஜென்ரலாக ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா mv²/r. ஓகேவா, இதுதான் வந்து இதோடைய ஃபார்முலா. சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸுக்கு, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்கு மைனஸில் இருக்கும். ஓகேவா, அதை வந்து அப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸோட அப்ளிகேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைய நோக்கு விசை, அதாவது உள்நோக்கி இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லலாம், நம்ம மாவு அரைக்கும் இயந்திரம். ஓகேவா, அது உள்நோக்கி செயல்படுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதேமாரி நீங்கள் சைக்கிளில் ஆர் பைக்கில் ஆர் காரில் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேர்னிங் திரும்புகிறப்ப ஒரு உள்நோக்கி செயல்படுற ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மைய நோக்கு விசை, சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ். ஓகேவா, அதேமாரி ஒரு மடியான ஒரு டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின். மடியான சுச்சுவேஷனில் வந்து கார் போயிட்டுருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கார் வந்து அந்த மட்டியிலேருந்து வெளியே, அந்த சேற்று பகுதியிலேருந்து வெளியே வர்றதுக்கு ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ், மைய நோக்கு விசைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஓகே. இப்போ மைய விளக்கு விசைக்கு எக்ஸாம்பிள் என்ன பண்ணு பார்த்திங்கன்னா க்ரீம் செப்பரேட்டர். நம்ம ஐஸ்கிரீம் மேக் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீமை வந்து தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு அது யூஸ் பண்ணுறோம். அதேமாரி வாஷிங் மிஷினில் உள்ள அழுக்கையெல்லாம் இது பண்ணுறதுக்கு அது எடுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வேக கட்டுப்பாட்டு கருவின்னு சொல்லிட்டு பஸ்ஸஸ்ல எல்லாம், ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஸ்பீட் கவர்னர்னு சொல்லிட்டு. அது முக்கியமாக இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், மைய விளக்கு விசைப்படி செயல்படுது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். motion of a spinning top is an example of, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ் வரும். ஓகேவா, ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மோஷன் ஆஃப் அ ஸ்பின்னிங் டாப், அதாவது ஏதாச்சும் ஒரு பொருள் நீங்கள் நூலினால் கட்டப்பட்ட கல் ஒன்று நீங்கள் வச்சுட்டு உங்கள் தலைக்கு மேலே நீங்கள் வச்சுக்கிட்டு சுற்றுறீங்கன்னு வைங்க. அப்படி சுற்றுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோடைய மோஷன் இப்படி ரொட்டேட்டாக ஆரம்பிக்கிறதுல இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சென்டர் ஆஃப் தி பாயிண்ட்டை நோக்கியே அது சுற்றிட்டு இருக்கும். ஓகேவா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைய நோக்கு விசை, சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் படி தான் அப்ளிகேஷன் ஓரியன்டாக அது வந்து செயல்படுது. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். வாட் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் இன் அ ரோலர் கோஸ்டர்? ரோலர் கோஸ்டர்னால் உங்களுக்கு தெரியும், அதாவது ரோடு போடும் அந்த இயந்திரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய வீலே ரொம்ப ராட்சதத்தன்மையுடையதாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அப்படி ரொட்டேட் ஆகி போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா, அது வளைஞ்சு போகணும். அது ரொட்டேட் ஆகி போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ், மைய நோக்கு விசை தான் இதுலேயே வந்து செயல்படுது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா the required fixed force
டு டிரைவ் அ பாடி இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இஸ் கால்டு. ஓகேவா, ஒன்றும் இல்லை, ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், ஒரு மோஷன் இருக்குது. ஓகேவா, இதுக்குள்ளே இருக்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பொசிஷனில் வந்து ரொட்டேட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது சன்னுனா இது வந்து கோள்கள், இதை நோக்கி சுற்றி வரக்கூடிய கோள்களின் இயக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னது உங்களுக்கு ஒரு சர்க்குலர் மோஷனாக இருக்கும். ஸோ அது எதனாலன்னு வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்மாகவும் இருக்கும். ஸோ அது எதனாலன்னு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ், மைய நோக்கு விசையின் காரணமாக தான் அது இருக்கும். ஓகே, தி லென்த் ஆஃப் அ சிம்பிள் பெண்டுலம் இஸ் இன்க்ரீஸ்டு தென் இட்ஸ் டைம் பீரியட் என்னாகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு சிம்பிள் பெண்டுலமோட டைம் பீரியட் என்ன ஈக்குவேஷன், t is equal to 2 pi root of L by G. So the length of the pendulum is increased. L increase ஆனால் உங்களுக்கு என்ன ஆகும், directly proportional. So the time period will also increase. So answer for this question is A. Okay, next question பாருங்க. Which of the following is not true for oscillator? Sines can be சைன் வேவ். அதாவது ஆசிலேட்டர் இருக்குது, ஆசிலேட்டரில் வேவ் ஃபார்ம் வந்து இன்புட் ஃபீட் பண்ணிங்கன்னா அதுக்கு அவுட்புட் வரும். ஸோ இதில் எது தவறுன்னு சொல்லி கேட்குறாங்க. சைன்ஸ் கேன் பி சைன் வேவ். ஓகேவா, சைன் வேவ் கொடுத்தீங்கன்னா அது வந்து சைன் வேவாக இருக்கும். சைன்ஸ் கேன் பி ஸ்கொயர் வேவ், ஸ்கொயர் வேவாக இருக்கலாம். சைன்ஸ் கேன் பி செமி ஸ்கொயர் வேவ். சிக்னல் ஆசிலேஷன் டிரான்ஸ்மிட்டட் பை ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் சிக்னல். ஸோ இது எல்லாமே கரெக்டு, அது வந்து சைன் வேவாக தான் இருக்கும். ஓகேவா, இது எல்லாமே சைன் வேவாக தான் இருக்கும், அதேமாரி ஸ்கொயர் வேவாக இருக்கும். ஓகே, ஸ்கொயர் வேவாக இருக்கும். செமி ஸ்கொயர் வேவுங்கிற ஒரு வேவ் ஃபார்மே கிடையவே கிடையாது. ஸோ இது தப்பு. அப்போ சிக்னல் ஆசிலேஷன் டிரான்ஸ்மிட்டட் பை ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் சிக்னல். ஆமாம், ரேடியோ டிரான்ஸ்மிட்டரில் வந்து நம்ம ஆசிலேட்டரை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். ஸோ இதுவும் ரைட்டு தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எது ராங்குன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் தி மோஷன் ஆஃப் அ பாடி ஆஃப் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் இன் அ சர்க்குலர் பாத்? ஓகேவா, ஒரு சர்க்குலர், ஒரு வட்ட வடிவிலான ஒரு பாத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வட்ட வடிவிலான பாத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு, அதோட ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகேவா, விச் மீன்ஸ் வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ அந்த சர்க்குலர் பாத்தை நம்ம என்னென்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். த ஸ்பீட் ஆஃப் தி பாய் சிட்டிங் ஆன் தி ஸ்விங் இஸ். ஓகேவா, ஒரு பாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன், ஒரு குழந்தை பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விங்கில் ஒரு அதாவது ஊஞ்சலில் உட்காந்துருக்கான். ஓகேவா, ஊஞ்சலில் அப்படி உட்காந்துருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓகேவா, ஊஞ்சலில் உட்காந்துருக்கப்போ அப்படின்னா அதோட இப்படின்னு அலைவாகுது. ஓகேவா, ஸோ அந்த ஸ்விங்கை வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, இப்படி அலைவுறுதில் அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பீரியாடிக், ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் ஆசிலேட் ஆகும். ஸோ அதை வந்து பீரியாடிக் ஆசிலேஷன் சொல்லுவாங்க. ஸோ ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் பீரியாடிக். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கிராவிடேஷனில் நியூட்டன்ஸ் கிராவிடேஷன் லாவை பேஸ் பண்ணி இப்போ வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்ப்போம். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிராவிடேஷனல் அக்சலரேஷன் G டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃபார்ம், ஷேப் அண்ட் மாஸ் ஆஃப் தி பாடி. ஓகேவா, கிராவிடேஷனல் அக்சலரேஷன் இருக்குல்ல G, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் G m ரேடியஸ் ஆஃப் தி எர்த் ஸ்கொயர்டு. ஸோ இதை பொறுத்து இருக்கும், கரெக்டு தான். மாஸை பொறுத்து இருக்குது, ஷேப்பை பொறுத்து இருக்குது. ஸோ எல்லாமே ரைட்டு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. கிராவிடேஷனல் அக்சலரேஷன் G இஸ் மேக்ஸிமம் அட் போல்ஸ். ஓகேவா, போல் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமமாக இருக்கும், ஏன்னா அங்கே ரேடியஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னால G வேல்யூ வந்து அங்கே மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கிராவிடேஷன் அக்சலரேஷன் G இஸ் மினிமம் அட் ஈக்குவேட்டர். ஈக்குவேட்டர் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா அது மினிமமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா
ரேடியஸ் ஆஃப் தி எர்த் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மேக்ஸிமமாக இருக்கும், இது மேக்ஸிமமாக இருந்தால் இங்கே வந்து மினிமமாக இருக்கும். ஸோ இந்த ரிலேஷன் வந்து கரெக்டு. இஃப் தி லிஃப்ட் இஸ் மூவிங் அப்வர்ட்ஸ் வித் அன் ஆக்சலரேஷன் த விர்ச்சுவல் வெயிட் ஆஃப் தி பாடி இஸ் லெஸ் தேன் தி ஆக்சுவல் வெயிட். நீங்கள் ஒன்றும் இல்லை, லிஃப்ட்டில் வந்து போகிறீங்க, அப்போது டைரெக்ஷனில் போகிறீங்க, அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற கண்டிஷனை விட அதிகமாக இருக்கும். பட் இந்த கேஸ் ஆஃப் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தப்பு. இங்கே வந்து கிரேட்டர் தேன்ங்கிற ஆன்சர் தான் கரெக்டு. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வந்து ஆன்சர் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? இதுதான் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் யுவர் வெயிட் is 38 kg on earth, what will be your weight on the planet of Mercury? மெர்க்குரியில் வந்து உன்னோடைய வெயிட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. எர்த்தில் உன்னோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 38 kg. ஓகேவா? வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. ஸோ கிராவிட்டி ரவுண்டாக நம்ம 10 எடுத்துக்கிட்டோமா, மாஸ் வந்து என்னது நமக்கு 3.8. ஓகேவா? ஸோ அந்த மாஸை வந்து நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா மெர்க்குரியோட கிராவிட்டி அதோட வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் இஸ் ஈக்குவல் டு 3.8 இன்ட்டு மெர்க்குரியோட உங்களுக்கு கிராவிட்டி வேல்யூ தெரியணும். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.7. ஓகேவா? ஸோ 3.8 இன்ட்டு 3.7 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 51. ஸோ 14 பாயிண்ட் சம்திங் வருது. ஸோ இங்கே ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 14. ஸோ ரவுண்டாக 14.3 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ மெர்க்குரியோட கிராவிட்டியை வச்சு உங்களுக்கு சம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீனஸ், அதுக்கப்புறம் மெர்க்குரி, அதுக்கப்புறம் எர்த்துக்கு உங்களுக்கு தெரியும், மூன், அதுக்கப்புறம் மார்ஸ், ஜூபிட்டர், யுரேனஸ், நெப்டியூன். ஸோ எல்லா பிளானட்ஸ்க்கும் உங்களுக்கு என்ன தெரியணும்? கிராவிட்டி வேல்யூ தெரியணும். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ மெர்க்குரியில் கேட்ட மாதிரி மார்ஸில் கேட்கலாம், ஜூபிட்டரில் கேட்கலாம், எல்லாத்துலேயும் கேட்கலாம். ஸோ இங்கே எக்ஸ்பிளனேஷன்லாம் நான் உங்களுக்கு அந்த வேல்யூ ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மெர்க்குரியோட ஜி வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரியோட ஜி வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 3.78, வீனஸ் வந்து 8.87, மார்ஸுக்கு வந்து 3.7. ஸோ மெர்க்குரியும் மார்ஸும் வந்து சேமாக இருக்குது, 3.7 தான் இருக்குது. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வீனஸ்க்கு வந்து 8.87, ஷாட்டனுக்கு வந்து சனிக்கோளுக்கு வந்து 10.44, ஜூபிட்டருக்கு வந்து 24, யுரேனஸ்க்கு வந்து 8.87. ஸோ வீனஸ்க்கும் யுரேனஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்குது. வீனஸும் யுரேனஸ் 8.87, நெப்டியூன் வந்து 11.15. ஓகே. ஸோ மெர்க்குரிக்கு வந்து என்னது 3.78, அதேமாதிரி மார்ஸுக்கு 3.7, அதேமாதிரி வீனஸ்க்கு வந்து 8.7, வீனஸும் யுரேனஸும் ஒன்று 8.87, நெப்டியூனுக்கு வந்து 11.15, ஷாட்டனுக்கு மட்டும் 10.44. ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. Which of the following two statements given by A and B are true? What is the force of gravitational? அதாவது ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிடேஷனில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எதெல்லாம் வந்து ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் F இஸ் ஈக்குவல் டு FG இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லுவாங்க, G கேபிட்டல் M டிவைடட் பை R ஸ்கொயர். ஓகேவா? இது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், இது மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் 1, இது வந்து மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் 2. ஓகேவா? இது வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? R ஸ்கொயர்டு. ஸோ இப்போ இதை இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் கீழே கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி மல்டிப்ளிகேஷன் ஆஃப் தி மாஸ் ஆஃப் 2 ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் தி 2 ஆப்ஜெக்ட்ஸ். இங்கே டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ரைட்டு. அதேமாரி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஆப்ஜெக்ட்ஸ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் வராது, ஏன்னா இங்கே 1/r ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இன்வர்ஸ்லி வரும். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங்கு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா
only A is true while B is false. So option C is the right answer. Okay, next question பாருங்க. Which one of the following is not true about Kepler's rules of planetary bodies? ஓகேவா, கெப்லர்ஸ் லா இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எது வந்து நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது பாருங்கள், த ஆர்பிட் ஆஃப் பிளானட் இஸ் அண்ட் எலிப்டிக்கல் வித் சன் அட் 1 of the 2 foci. ஓகேவா, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சூரியனை மையமாக கொண்டு கோள்கள் அனைத்தும் நீள்வட்ட பாதையில் சுற்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கெப்லர்ஸ் லாவோட ஃபஸ்ட் லா சொல்லுது. ஸோ இது கரெக்டு. எ லைன் செக்மெண்ட் connecting a planet and the sun makes an equal area outside during a equal intervals of time. ஒன்றும் இல்லை, இப்போ சன்னை மையமாக கொண்டு கோள்கள் வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றிட்டு இருக்கு. ஓகேவா, அப்படி சுற்றுறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த கடக்கக்கூடிய தொலைவு வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஈக்குவல் இங்கே கடக்கக்கூடிய டைம் பீரியடுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, என்ன சொல்லுங்க, சன் மேக்ஸ் அன் ஈக்குவல் ஏரியா அவுட் சைட் டியூரிங் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். அதாவது இங்கே கடக்கக்கூடிய ஏரியாவோட டைம் பீரியடும் இங்கே கடக்கக்கூடிய ஏரியாவோட டைம் பீரியடும் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கெப்லர்ஸ் செகண்ட் லா. இதுவும் கரெக்டு தான். த ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ஆர்பிட்டல் பீரியட் இஸ் ப்ரொபோஷனல் டு தி கியூப் ஆஃப் தி செமி பிளானர் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, த ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ஆர்பிட்டல் பீரியட், அதாவது இந்த அந்த ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த ஆர்பிட்டல் பீரியடோட ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது டைம் பீரியடு டி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஏ கியூப்னு சொல்லுவாங்க. ஏ கியூப்னா செமி பிளானர் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்சிஸ் இருக்கக்கூடிய இந்த நேர்வட்ட ஆக்சிஸ் இருக்குல்ல, இந்த ஆக்சிஸோட ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அதோட டைம் பீரியடுக்கு ஸ்கொயர்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து கெப்லர்ஸ் தேர்ட் லா சொல்கிறாங்க. இதுவும் கரெக்டு தான். அதுக்கப்புறம் ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இந்த ஆர்பிட்டல் பீரியட் டிபெண்ட்ஸ் ஆன் தி மாஸ் ஆஃப் தி பிளானட். மாஸ் ஆஃப் தி பிளானட்டை வந்து அது டிபெண்ட் பண்ணியெல்லாம் இருக்காது. ஸோ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆன்சர் வந்து டி இஸ் தி ரைட் ஆன்சர். இங்கே நாட் ட்ரூ தான் கேட்குறாங்க, டி தான் வந்து நாட் ட்ரூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட் இஸ் டபுள்டு, வாட் வில் பி தி எஃபெக்ட் ஆன் தி ஃபோர்ஸ் பிட்வீன் தம்? ஓகேவா, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நமக்கு வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எஃப்ஜி ஃபார்முலா தெரியும். என்னது, எஃப்ஜி இஸ் ஈக்குவல் டு கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா, இது வச்சு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வில் இன்க்ரீஸ் 4 times. ஓகேவா, என்ன சொல்லியிருக்காங்க, டிஸ்டன்ஸை வந்து டபுள் பண்ணாங்களாம். ஆறுங்கிறது வந்து 2r மாற்றுறாங்க. ஓகேவா, அப்படி 2r மாற்றினா இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வில் இன்க்ரீஸ் 4 timesன்னு சொல்கிறாங்க. இதை வந்து 2r மாற்றினாங்கன்னா இங்கே வந்து 4r² வரும். ஸோ 4r² வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிக்ரீஸ் 4 times. ஓகேவா, ஏன்னா இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங்கு. அடுத்து வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வில் இன்க்ரீஸ் 2 times. 2 times இன்க்ரீஸ் ஆகாது, இதுவும் ராங்கு. ஏன்னா 4 times டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுவும் ராங்கு. ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா decrease 4 times, gravitational force decrease 4 times. So answer for this question, answer D is the right answer. ஏன்னா gravitational force வந்து 4r² வரும். அது வந்து 1/4r² இருக்கனால அது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் இருக்கனால gravitational force வந்து decrease 4 times. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். which of the following statement is at false? ஓகேவா, கொடுக்கப்பட்டுள்ள ஸ்டேட்மெண்ட்டில் எது தவறு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். த வேல்யூ ஆஃப் ஜி இஸ் சேம் ஆஸ் இட்ஸ் வேல்யூ ஆன் மூன் ஆன் தி எர்த்து. ஓகேவா, ஜியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்னே சொல்லுவாங்க. ஓகேவா, ஏன் கான்ஸ்டன்ட் சொல்கிறாங்கன்னா, இந்த யூனிவர்ஸில் எந்த பிளானட்டுக்கு நீங்கள் கிராவிட்டி கால்குலேட் பண்ணாலும் இந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மூன்லேயும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், எர்த்துலேயும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஜூபிட்டர்லையும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், வீனஸ்லேயும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ், அப்போ இது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு. இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் இந்த கிராவிடேஷனல் ஜியோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் 6.67 × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை கிலோகிராம் ஸ்கொயர். ஓகே, the gravitational force between the centers of two masses of 2 kg placed at a distance of 1 meter is
26.68 10 to the power minus 11 Newton meter squared kilogram squared. ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டுன்னு செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து என்னது உங்களுக்கு Fg is equal to 2 மாசஸோட கிலோகிராம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 6.67 இன்ட்டு ஜியோட வேல்யூ, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்டோட வேல்யூ வந்து உங்களுக்கு Fg என்ன தெரியும் ஃபார்முலா, Fg is equal to கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் G இன்ட்டு கேபிட்டல் மாஸ் M இன்ட்டு ஸ்மால் மாஸ் M டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? இதில் வந்து உங்களுக்கு G வந்து கான்ஸ்டன்ட், அது வந்து 6.67 இன்ட்டு 10 to the power minus 11. ஓகே, நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் ஸ்கொயர் இன்ட்டு M1 M2 வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க 2 kg, ரெண்டுமே 2 kg சொல்லியிருக்காங்க. அப்போ 4 இங்கே வரும். அதுக்கப்புறம் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க 1 மீட்ரு. ஸோ 1 ஸ்கொயர் 1 தான் வரும். ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன தெரியும், 4/24. இது 0.6 இருக்குது, இது வந்து 4/24. அப்போ இதில் ஒரு 2 கிடைக்கும். அப்போ 26 கண்டிப்பாக கிடைக்கும், 26 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு வந்து உங்களுக்கு கரெக்ட். ஓகேவா? அடுத்து ஸ்டேட்மெண்ட் 3C பாருங்கள், ஆப்ஷன் சி. த ஃபோர்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான், ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து 1/ல் இருக்குது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு வந்து உங்களுக்கு கரெக்டு தான். ஓகே, அதேமாரி த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி பிட்வீன் 2 ஆப்ஜெக்ட்ஸ் டபுள்ஸ் when the distance between them is halved. ஓகேவா? the force of gravity between 2 objects, இந்த 2 ஆப்ஜெக்ட்ஸ் கிடைப்பட்ட கிராவிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இருக்கலாம் கிராவிட்டி G, அது வந்து பார்த்திங்கன்னா டபுள்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் them halved. இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் them அந்த இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 மாற்றினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப் ஆகாது, அது வந்து 4 டைம்ஸாக மாறும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராவிட்டி G is equal to ஸ்மால் g is equal to என்னது, மாஸ் ஆஃப் தி எர்த்து. ஓகேவா? கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ஸ் மாஸ் ஆஃப் தி எர்த் டிவைட் பை ரேடியஸ் ஆஃப் தி எர்த் ஸ்கொயர்டு. ஓகேவா? இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி பிட்வீன் 2 ஆப்ஜெக்ட்ஸ் டபுள்ஸ், அதாவது இந்த ஃபோர்ஸ் வந்து 2 மடங்காக மாறும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இதை வந்து ஹாஃபாக மாற்றுறப்போ. அப்போ ஹாஃபாக மாற்றுறப்போ வந்து பார்த்திங்கன்னா 1/4 ஸ்கொயர்டு இல்லை, அப்போ 1/4 மாறும். மேலே வந்து 4 மடங்கும், அதாவது 4 டைம்ஸாக மாறும். ஸோ இங்கே 2 டைம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 4 டைம்ஸாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துடுறாங்க. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி டி இஸ் தி ராங். ஓகேவா? ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க, ஒன்லி டி இஸ் தி ஃபால்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டிஸ்கவரி ஆஃப் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் G had done by. ஓகேவா? இந்த ஜியை கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஜியை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா ஹென்ரி கவண்டிஸ்ங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாரு. இவர் வேறு ஒன்றையும் கண்டுபிடிச்சிருப்பார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜனை கண்டுபிடிச்சதும் இவரே தான். ஓகேவா? ஹைட்ரஜனை இன்வென்ட் பண்ணவும் இவரே தான். அதேமாரி ஆண்டனியோ லவாய்சியர் வந்து ஆக்சிஜனை கண்டுபிடிச்சிருப்பார். ஓகேவா? சரி, ஆக்சிஜன்னு பேர் வச்சுருப்பார். ஆண்டனியோ லவாய்சியர் வந்து ஹூ டேம்டு தி நேம் ஆக்சிஜனை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷீலேங்கிறவர் கண்டுபிடிச்சிருப்பார். ஓகேவா? Okay guys, thank you for watching this video, and do subscribe our channel and share your friends to watch this who are preparing for Group D, Railway Group D and NTPC and upcoming ALP also. Thank you guys.